என்னோட ஆன்லைன் பிஸ்னஸ்க்காக வெளியே போகிற வேலை வந்துருச்சு. ஸோ பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு நானும் பிள்ளைங்க எல்லாம் கிளம்பிட்டோம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நிஷா விலாக்ஸ் மும்பை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மும்பையில் நாங்கள் இருக்க ஏரியா வந்து ட்ராம்பே. அங்கேருந்து நியர்பை ஸ்டேஷன் போகிறதுக்காக ஷேர் ஆட்டோவும் அவைலபிள் இருக்குது, பஸ்ஸும் அவைலபிள் இருக்குது. ஷேர் ஆட்டோவில் பர் பர்சன் வந்து 15 ருபீஸ். 3 சீட்ஸ் தான் அலோவ் பண்ணணும். ஆனால் சில டைம் முன்னாடியும் 2 சீட் வந்து அலோவ் பண்ணிக்குவாங்க. ட்ராம்பேலேருந்து மான்கூர் போகிற வழியில் இந்தியன் நேவி ரெசிடென்ஷியல் ஏரியா ஆஃபீஸஸ் ஐஎன்எஸ் தானாஜி எல்லாமே இருக்குது. நாங்கள் மான்கூர் ஸ்டேஷனும் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து நாங்கள் போக போகிற ஸ்டேஷன் வந்து சிஎஸ்எம்டி. டிக்கெட் வந்து ஆப் மூலியமாக எடுத்தாச்சு. ஸோ க்யூ நிற்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு ஆப்போசிட் சைடில் போகிற ட்ரெயின் வந்து நவி மும்பைக்கு போகிற ட்ரெயின். நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் வந்து நவி மும்பையிலேருந்து மும்பைக்கு போகிற ட்ரெயின். இங்கே 5 to 10 மினிட்ஸ் கேப்பில் அடுத்தடுத்த ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் போக போகிற ட்ரெயினும் வந்துருச்சு. ஸோ நான் வந்து லேடிஸ் கோச்சில் ஏறிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து நார்மல் கோச்சில் ஏறிட்டாங்க. நார்மல் கோச்சை கம்பேர் பண்ணுறதுக்கு லேடிஸில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். மற்றபடி பீக் ஹார்ஸில் இதுவும் ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ வந்து பீக் ஹார்ஸ் இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. என் பிள்ளைங்கள்லாம் விளாண்டுட்டே வந்தாங்க. என் பொண்ணு ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வாங்க இறங்கலாம் அப்படின்ட்டே இருந்தாங்க. நடுவில் ஒரு ஸ்டேஷனில் வந்து இறங்கி நாங்கள் எங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8-10 கிட்ட சிஎஸ்எம்டி ரீச் ஆகிட்டோம்.